ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 28/5/2025 புதன்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் வைகாசி மாதம் 14ஆம் நாள் உத்தராயண புண்ணிய காலம் சுக்லபக்ஷம், அதாவது வளர்பிறை, சந்திர தரிசனம், சுப முகூர்த்தம், சமநோக்கு நாள், அக்னி நட்சத்திரம், நிவர்த்தி, உலக பட்டினி தினம். நல்ல நேரம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் 9லேருந்து 10, சாயந்தரம் 4:30லேருந்து 5:30. ராகு காலம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இந்த 2 நேரத்தையும் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது, நல்ல காரியங்களுக்கு. மற்றபடி இன்டர்வியூக்கு போகணும், இல்லை வேறு வேலை ஏதாவது இருக்கா, பிள்ளையார வேண்டிட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரியா? போயே ஆகணும்னா என்ன பண்ணுறது? அதுக்காக ராகுகாலம் கழிச்சு தான் போகிறேன், யமகண்டம் கழிச்சு தான் போகிறேன்னா பிரச்சனை. கரெக்டாக? அதனால் பிள்ளையார வேண்டிட்டு போங்க, சக்ஸஸ் ஆகும். அடுத்தபடி இன்றைக்கி குளிகைன்னு பார்த்தீங்கன்னா காலையில் 10:30லேருந்து 12. இந்த குளிகையில் என்ன பண்ணலான்னா, முதல்ல கொண்டு போய் கடன் எங்கேயாவது இருந்ததுன்னா கடனை அடைச்சிருங்க. புரியுதா? கடன் யார்கிட்டையாவது வாங்கியிருக்கீங்களா, கண்டிப்பாக கொடுக்கணுமா, நாளைக்கு கொடுக்கணும்னு வச்சுருக்கீங்க, இன்னைக்கு கொண்டு கொடுத்துருங்க. இந்த எப்போ காலையில் 10:30லேருந்து 12 டக்குன்னு கொண்டு போய், இல்லை வட்டி பணமாவது கட்டணுமா கட்டிடுங்க, கண்டிப்பாக உங்களோட கடன் சுமை குறையும். அடுத்தபடியாக இன்றைக்கி சூலம் வடக்கு, அதற்கு பரிகாரம் பால். இது என்ன சூலம் அப்படின்னா, இன்றைக்கி இந்த வடக்கு திசை அன்னைக்கு நம்ம போகக்கூடாது. யாருமே வடக்கு திசை அன்னைக்கு பிரயாணம் பண்ணக்கூடாது, வண்டியை கூட எடுக்கக்கூடாது. அதுக்காக முடியுமா? உத்தியோகம், தொழில், வியாபாரம், ஒரு சுபகாரிய பேச்சுக்கள், சுப முகூர்த்தம் வேறு. இன்றைக்கி கண்டிப்பாக கல்யாணத்துக்கு போகணும். வடக்கு திசையை பார்த்து ஒரு சத்திரம் வந்ததுன்னா நான் வரமாட்டேன், நான் தெற்கு திசையை போயிட்டு அப்படி சுற்றின்னு தான் வருவேன்னா சொல்ல முடியுமா? அப்போ நம்ம போய் தான் ஆகணும். அப்படின்னா அதுக்கு தான் நம்ம முன்னோர்கள் அதுக்கும் ஒரு பரிகாரம் வச்சுருக்காங்க. என்னென்ன பரிகாரம் தான் ரொம்ப நல்லது. இதுக்கு என்னென்ன, பால், கொஞ்சோண்டு பாலை சாப்பிட்டு கிளம்பிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றமான ஒரு தகவல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதேமாரி உங்களோட பிரயாணங்கள்லாம் வெற்றியை கொடுக்கும். ரிஷப லக்னம், இருப்பு 2 நாழிகை 46 வினாடிகள். சூரிய உதயம் காலை 5:52 மணிக்கு. கரண் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. திதி இன்று காலை 7 மணி வரை பிரதமை, அதன் பின்பு திவிதியை. நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:24 மணி வரை ரோகிணி, அதன் பின்பு மிருகசீரிஷம். நாமயோகம் இன்று அதிகாலை 12:28 மணி வரை சுகர்மம், அதன் பின்பு திருத்தி. கரணம் இன்று காலை 7 மணி வரை பவம், அதன் பின்பு மாலை 5:26 மணி வரை பாலவம், அதன் பின்பு கௌலவம். அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 4:24 மணி வரை அருமையான அமிர்த யோகம், அதன் பின்பு சிறப்பான சித்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று அதிகாலை 4:24 மணி வரை சுவாதி, அதன் பின்பு விசாகம். இந்த சுவாதி விசாகம் இந்த நட்சத்திரத்தில் இருக்கிறவ கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இன்றைக்கி புதன்கிழமை கண்டிப்பாக பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு பெருமாளை தாயாரையும் சேவிச்சுட்டு வாங்க. துளசி மாலை கொண்டு அற்புதமான சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறும். அடுத்தபடியாக நவ கிரகங்களில் உள்ள மாதுல காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய புத பகவானை வணங்க அறிவுத்திறன் விருத்தியாகி செல்வ நிலை உயரும். இன்னைக்கு சந்திர தரிசனம். கண்டிப்பாக கையில் கொஞ்சம் காசை வச்சுக்கோங்க. கிழக்கு பக்கம் இல்லைன்னா மேற்கு பக்கம் நின்றுண்டு அந்த காசை நன்னா கையில் பிடிச்சிட்டு அந்த ஓம் நம சிவாய, ஓம் ஸ்ரீ சந்திர பகவானே நமக, ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமக, அப்படியே ஒரு 11 தடவை இல்லை 27 தடவை சொல்லிவிட்டு இந்த காசை கொண்டு போய் உங்கள் பூஜை ரூமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எடுத்துட்டு உங்கள் பணப்பெட்டி இருக்குது பாருங்கள், அதில் வச்சுக்கலாம். இல்லையா ஒரு காசு எடுத்து உங்கள் பேக்கில், அதாவது உங்கள் மணி பர்ஸில் வச்சுக்கோங்க. மீதி இருக்கிறத நீங்கள் செலவு பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. சரியா? இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுனாலே உங்களோட செல்வ நிலை படிப்படியாக உயரும். கண்டிப்பாக இதெல்லாம் கண்கூடான ஒரு பரிகாரம். கண்டிப்பாக சந்திர தரிசனம் இன்றைக்கி பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஏன்னா சந்திரன் தான் மனோகாரகன். இந்த மனோகாரகன் மூலமாக நமக்கு நிறைய நல்லது நடக்கணும். கரெக்டாக? நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணமே சந்திர பகவான் தான். சந்திர பகவானும் ஒரு காரணம். ஏன் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா சாதம் ஊட்டும்போது அந்த குழந்தைகளை இந்த வெளியில் கூட்டின்னு போயிட்டு, இந்த பார் அங்கே நிலாவை தெரியுது பார், நிலா பார்த்தியா அப்படின்னு காமிச்சு அம்மா சாதம் ஊட்டுவாங்க. கரெக்டாக? நிறைய பேருக்கு அந்த அனுபவம் உண்டு, எல்லாருக்குமே அது ஒரு சந்தோஷம் உண்டு அந்த இதெல்லாம். அப்போ அந்த குழந்தை அந்த நிலாவை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நல்லா பளிர்னு இருக்குது. நீங்கள் காற்றும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சாயந்தரம் அந்த நிலாவோட வெளிச்சம், அந்த ஒரு அமைதி, இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். அதே பாருங்க, காலையில் ஒரு 12 மணிக்கோ இல்லை 10 மணிக்கோ குழந்தைய கொண்டு போய் வெளியில் கொண்டு போய் இதோ சூரியனை பாரு சாப்பிடுன்னு சொன்னால் இந்த குழந்தையா சாப்பிடுமா? அழும், ஓன்னு அழும். ஏன் நமக்கே காலுக்கு தகிக்கும்.
கரெக்டா? அதனால தான் சந்திரனை வந்து தாயாராக வச்சது. சூரியன் வந்து தகப்பனார். என்னன்னா, நீ தப்பு பண்ணின அப்படின்னா உன்னை நான் தண்டிப்பேன் அப்படிங்கிற மாதிரி. அப்பா வந்து ஸ்ட்ரிக்ட் எப்போவுமே. கரெக்டாக? அந்த ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுனால தான் நம்ம வந்து நல்லா இருக்கோம். இல்லைன்னா பாதம் மாதிரி அப்படியே சுவடு மாறிடும். கரெக்டாக? அதுக்காக தான் தந்தையாரா சூரியனை வச்சது, தாயாரா சந்திரபகவான் வச்சது. அதனால தான் இன்னைக்கு சந்திர தரிசனம் பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்கள். தாயாரின் ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: ரிஷபராசியில் சூரியன், புதன் மற்றும் சந்திரன். மிதுன ராசியில் குரு, கடகராசியில் செவ்வாய் நீச்சம், சிம்ம ராசியில் கேது, கும்ப ராசியில் ராகு, மீன ராசியில் சுக்கிரன் மற்றும் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை மேஷராசி நேர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? 50-50. எப்படின்னா, காலையில் உங்களுக்கு ஒரு சந்தோஷம், சாயந்தரம் அப்படியே உங்களுக்கு அற்புதமான ஒரு தைரியம் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன் அப்படின்னா, சந்திர பகவான் 2ஆம் இடமாகிய தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கார். காலையில் சாயந்தரம் அவரே அப்படியே ராசி மாறி உங்களோட சகாயஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 3ஆம் இடத்துல வந்து குருவோடு சேர்ந்துடுறார். ஸோ இன்னைக்கு சந்தோஷம், தைரியம், அற்புதம். உத்தியோகத்தில் முன்னேற்றம், தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் அதிகரிக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு பொருளாதார மேன்மை உண்டாகலாம். இன்னைக்கு மேஷராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது பச்சை கற்பூரம் ஒரு பிட் எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டியது குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண் 5. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதருமை ரிஷபராசி அன்பர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? காலையில் அலைச்சலும் மாலையில் ஆதாயமும் உண்டாகக்கூடிய ஒரு நாள். காலையில் சந்திர பகவான் ஜென்மராசியில தான் இருக்கார். அவரே ராசி மாறி உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 2ஆம் இடத்துல இருந்து குருவோடு சேர்ந்துடுவார். சாயந்தரம் காலையில் அலைச்சல் இருக்கும், சாயந்தரம் ஆதாயம் இருக்கும். ஸோ ஆதாயமான அலைச்சல், வீண் அலைச்சல் இல்லைங்க. உத்தியோகத்தில் ஓரளவுக்கு உங்களுக்கு தெளிவாக இருக்கும். அதேமாரி இந்த தொழில் வியாபாரத்தில் ஓரளவுக்கு சிறப்பான சூழ்நிலை. குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் சாயந்தரம் வரைக்கும் இருக்கும். அதெல்லாம் அனுசரித்து போயிடுங்க. சரியா? மற்றபடி இன்னைக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு உயர்வான நாள் தான் சொல்லணும். இன்னைக்கு வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். இன்னைக்கு ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமத்தை எடுத்து பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டியது ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண் 8. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதுமே மிதுனராசி நேர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? காலையில் செலவும் மாலையில் அலைச்சலும் நிறைந்த நாள். காலையில் சந்திர பகவான் உங்களோட அயனசயன பகஸ்தானத்தில் இருக்கார். செலவுகள் இருக்கலாம். அதே சமயம் சாயந்தரம் அவரே ராசி மாதிரி உங்கள் ஜென்மராசிக்கு வந்துடுறார், குருவோடு சேர்ந்துடுறார். ஸோ சாயந்தரம் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். கவனமாக இருங்க ஒவ்வொரு விஷயத்துலையும். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் செலவுகள் இருக்கும். அது சந்தோஷமான செலவாக இருக்கும். உத்தியோகத்தில் இடமாற்றம், தொழில் வியாபாரத்தில் இடமாற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் சிலருக்கு உருவாகும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வார்கள். இன்னைக்கு மிதுன ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பில் எடுத்து பேக்கில் வச்சுன்னு விடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீளம். வணங்க வேண்டியது துர்க்கையம்மன். அதிர்ஷ்டமான எண் 7. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதருமை கடகராசி நேர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் வரவும் மாலையில் செலவும் நிறைந்த நாள். காலையில் உங்கள் ராசிநாதன் லாபஸ்தானத்தில் தான் இருக்கார். சாயந்தரம் தான் அவர் அப்படியே ராசி மாறி உங்களோட ஐஎன்எஸ் சைன பவஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 12ஆம் இடத்துக்கு வந்து குருவோட சேர்ந்துடுறார். ஸோ இன்னைக்கு காலையில் வரவு, சாயந்தரம் செலவு. சரி, பரவாயில்ல, 50-50.
அவ்வளோதான். வரவு எட்டனா செலவு பத்தனான்னு வச்சுக்காம வரவு எட்டனா அதுக்குள்ள செலவு அப்படி வச்சுக்கோங்க. இன்னைக்கு எடுக்கிற காரியங்கள்ல உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்துலையும் பரவாயில்லைங்க, ஓரளவுக்கு சிறப்பான ஒரு சூழ்நிலை. குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும், சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் இடமாற்றம் தேடுவார்கள். அதேபோல் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு இனிய தகவல் ஒன்று அருமையாக வந்து சேரும். இன்னைக்கு கடகராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து உங்கள் பேக்கில், அதாவது உங்கள் பையில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டிய தெய்வம் ஹயகிரிவர் சுவாமி. அதிர்ஷ்டமான எண் 6. சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதருமை சிம்மராசினியர்கள், இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? காலையில் பொறுப்பும் மாலையில் சிறப்பும் நிறைந்த நாள். காலையில் ஜீவனஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 10ஆம் இடத்துல சந்திர பகவான் கடுமையாக உழைப்பீங்க. அந்த உழைப்பு வீண் போகாது. ஏன்னா சாயந்தரம் அந்த சந்திர பகவான் உங்களோட லாபஸ்தானமாக 11ஆம் இடத்துக்கு வந்துடுவார், குருவோட சேர்ந்துடுவார். ஸோ குருச்சந்திர யோகம் உண்டாடுறது. அதனால இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சிறப்பு உண்டுங்க சாயந்தரம். அதேமாரி உத்தியோகத்தில் கொஞ்சம் பொறுப்போடு செயல்படணும். தொழில் வியாபாரத்துலையும் கவனமாக இருக்கணும். மற்றபடி குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் அப்படியே சாயந்தரம் வரைக்கும் தொடரும். அதை அப்படியே தொடரும் போட்டு நிறுத்திக்கோங்க. சரியா? நான் அடுத்து அந்த சீரியல்லாம் போடுற மாதிரி தொடரும். அடுத்த நாள் என்ன நடக்கிறதுன்னு பார்க்கலாம். அப்படி வச்சுக்கோங்க. சரியா? இன்னைக்கு உடம்பு ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்னைக்கு சிம்மராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 வில்வம் எடுத்து பேக்கில் வச்சுன்னு விடுங்க. உங்கள் பையில் அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க விடுவோம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண் 2. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை கன்னிராசி அன்பர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா, காலையில் மன நிம்மதியும் மாலையில் பொறுப்பும் நிறைந்த நாள். காலையில் சந்திர பகவான் உங்களோட பாக்கியஸ்தானமாக 9ஆம் இடத்துல இருக்கார். சாயந்தரம் அவரே ராசி மாதிரி உங்களுடைய ஜீவனஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 10ஆம் இடத்துல வந்து குருவோடு சேர்ந்துடுறார். இன்னைக்கு எடுக்கிற காரியங்கள் கொஞ்சம் பரபரப்பாக இருக்கும். ஆனால் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்துலையும் பரவாயில்லைங்க. குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பம் இருந்தாலும் ஓரளவுக்கு தெளிவாக சில முக்கியமான முடிவுகளை எடுப்பீர்கள். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் அருமையாக செயலாற்றுவார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு நல்ல முயற்சிகள் வெற்றி அடையும். இன்னைக்கு கன்னிராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. உங்கள் பையில் அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க விடுதேவும் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண் 5. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதருமை துலாம் ராசி அன்பர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு காலையில் கலகலப்பு இல்லை, சலசலப்பு. மாலையில் மன நிம்மதி. ஏன் அப்படின்னா காலையில் சந்திர பகவான் அஷ்டம ராசியில தான் இருக்கார். சந்திராஷ்டமம் தொடருது. கவனமா இருங்கோ. சாயந்தரம் இந்த சந்திர பகவான் உங்களோட பாக்கியஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 9ஆம் இடத்துக்கு வந்துடுவார். ஓரளவுக்கு மனசுல நிம்மதி இருக்கும். ஏன்னா சந்திராசிரமம் எடுத்தனாலே நிம்மதி வந்துடும். சரியா? அதனால கவனமா இருங்கோ. இன்னைக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கப் சிப் காராவடை அப்படிங்கிற மாதிரி அமைதியாக செயல்படணும் ஒவ்வொரு விஷயத்திலையும். அதேமாரி உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். மூத்த வயதைச்சலும் ரொம்ப கவனமாக இருக்கணும். சரியா? அதேமாரி இன்னைக்கு எடுக்கிற காரியங்கள் வாகன பயணங்கள் எல்லாத்துலேயுமே ரொம்ப கவனமாக இருக்கணும். முக்கியமாக நாக்கை கட்டுப்படுத்துங்க. எதனால உணவுலையும் சரி பேசுகிற வார்த்தைகள்லையும் சரி. சரியா? இன்னைக்கு துலாம் ராசியை சேர்ந்த நண்பர்கள் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கவும். இன்னைக்கு துலாம் ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். சந்திராஷ்டமம் சாயந்தரம் வரைக்கும் இருந்தாலும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க விடுதேவும் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண் 5. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை விருச்சிக ராசி அன்பர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? காலையில் கலகலப்பும் மாலையில் சலசலப்பும் நிறைந்த நாள். காலையில் சந்திர பகவான் உங்களோட களத்திர ஸ்தானத்தில் தான் இருக்கார். ஸோ சந்தோஷம்.
அவரே சாயந்தரம் ராசி மாதிரி உங்களோட அஷ்டம ராசிக்கு வந்துடுறார். ஏற்கனவே அங்கே குரு பகவான் இருக்கார், 2 பேரும் சேர்ந்துடுறார். ஸோ கவனமாக இருக்கணும் சாயந்தரத்துக்கு மேலே. ஆனாலும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக இருக்கும். உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தில், ஒவ்வொரு விஷயத்துலையுமே நீங்கள் தெளிவான ஒரு சூழ்நிலை காண்பீர்கள். நீங்கள் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் நீங்கள் ரொம்ப அருமையாக சமாளிப்பீங்க. உடல் ஆரோக்கியம் பரவாயில்லைங்க. இன்னைக்கு வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றமான தகவல் ஒன்று கண்டிப்பாக வந்து சேரும். குழந்தைகள் ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க. இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு இன்னைக்கு விருச்சிக ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 டைமண்ட் கல்கண்டு எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. சின்னது தானே. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டிய மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண் 6. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் ஆற்றலும் மாலையில் மனமகிழ்ச்சியும் நிறைந்த நாள். காலையில் உங்களோட 6ஆம் இடமாகிய பகிர்வன ரோகஸ்தானத்தில் சந்திர பகவான், சாயந்தரம் அவரே ராசி மாதிரி உங்களோட கலத்திரஸ்தானமாகிய 7ஆம் இடத்துக்கு வந்து உங்கள் ராசிநாதன் குருவோட சேர்ந்துடுறாரு. ஸோ இன்னைக்கு சாயந்தரம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல். ஆனால் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கொஞ்சம் இந்த கரும்பு சாரை பிழிஞ்சு எடுப்பாங்களே, இந்த கரும்பை உள்ளே விட்டு அப்படியே பிழிஞ்சு சாராக எடுப்பாங்க பாருங்க, அந்த மாதிரி அப்படி ஒரு வேலை பளு இருக்கும். ஆனால் நீங்கள் அதுக்கெல்லாம் அஞ்சுவீங்களா? அதெல்லாம் சும்மா பேச்சு. சூப்பராக உங்களுக்கு வந்து ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி அற்புதமாக இன்னைக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அதெல்லாம் விட்டுக்க மாட்டீங்க. அதனாலே உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம், தொழில் வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் தேடி வரலாம். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக்கரை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்னைக்கு தனுசு ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வெல்லம் எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. ஜாக்கரி. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டிய தெய்வம் குருமகான் ராகவேந்திர சுவாமி. அதிர்ஷ்டமான எண் 4. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதுமே மகர ராசி அன்பர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா, காலையில் உற்சாகமும் மாலையில் ஆற்றலும் நிறைந்த நாள். காலையில் சந்திர பகவான் உங்களோட பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 5ஆம் இடத்துல இருக்கார். சாயந்தரம் அவரே ராசி மாறி உங்களோட பகைரோன ரோகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 6ஆம் இடத்துல வந்து குருவோடு சேர்ந்துடுறார். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஓரளவுக்கு உங்களுக்கு சிறப்பான ஒரு சூழ்நிலை, பொறுப்பாக இருப்பீங்க. அதேமாதிரி இன்னைக்கு ஆன்மீக விஷயங்களுக்காக வெளியிடங்களுக்கு சென்று சுற்றி மகிழ்வீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு குழந்தைகள் ஆதரவாக இருப்பார்கள். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் அதி அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு குழந்தைகளின் மூலம் மனமகிழ்ச்சியான தகவல் ஒன்று கண்டிப்பாக வந்து சேரும். இன்னைக்கு மகர ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதி எடுத்து பேப்பரில் மடிச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க விடுவோம் ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண் 2. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? காலையில் உற்சாகமும் மாலையில் மன மகிழ்ச்சியும் நிறைந்த நாள். காலையில் சந்திர பகவான் 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்தில் இருக்கார். சாயந்தரம் அப்படியே ராசி மாறி உங்களோட பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 5ஆம் இடத்துல வந்து அந்த குரு பகவானோட சேர்ந்துடுறார். ஸோ சாயந்தரம் ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு நாள். ஆனாலும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ரொம்ப அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எடுக்கும் சிறு காரியங்கள் கூட பெரிய அளவில் பேசப்படும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டாகும். நீங்கள் எடுக்கும் திட்டங்கள் அனைத்தும் வெற்றியை கொடுக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு இன்னைக்கு கும்பராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 உலர் திராட்சை எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண் 8. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை மீன ராசினியர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? காலையில் தைரியமும் மாலையில் மனமகிழ்ச்சியும் நிறைந்த நாள். காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் சந்திர பகவான் உங்களோட 3ஆம் இடமாக சகாயஸ்தானத்தில் இருக்கார். உங்களோட முயற்சிகள் வெற்றி அடையும். சாயந்தரம் அவரே ராசி மாறி உங்களோட சுகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 4ஆம் இடத்துல வந்து குரு பகவானை சேர்ந்துள்ளார். அது வரைக்கும் கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு தைரியம் கண்டிப்பாக கிடைக்கும்.
இன்னைக்கு உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை, தொழில் வியாபாரத்தில் ஒரு நிதானமான போக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதன் மூலமாக உங்கள் வெற்றியில் ஒரு பங்கு உங்களை வந்து சேரும். அதேமாதிரி கணவன் மனைவிக்கிடையே சிறப்பான ஒரு சூழ்நிலை இருக்கும். சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமாக செயலாற்றுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு நல்ல முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். எடுக்கும் காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். மூத்த வயதை சேர்ந்தவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள். இன்னைக்கு மீனராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது அந்த சாக்லேட்டை சாப்பிட்ருங்க. இல்லை பக்கத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கு கொடுத்துருங்க. யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம், உங்கள் குழந்தைகளுக்கு கூட கொடுக்கலாம். சரியா? இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். அதிர்ஷ்டமான எண் 7. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.